ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபையிலே பெண்கள் அதிகமாய் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதை பார்க்கறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பெண் குடும்பத்தில் அவங்க தான் பில்லர், அவங்க தான் பேக் போன். ஒரு பெண் சரியாக இல்லாவிட்டால் குடும்பம் சீரழிந்து போகிறதை நாம் எல்லாருமே பார்த்துருக்குறோம். அதே போல தான் ஒரு சபையிலையும் பெண்கள் மிக மிகவும் ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கிறார்கள். வேலை வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுகிற ஜெபங்கள், நீங்கள் பண்ணுகிற தியாகங்கள், நீங்கள் பின்னால் இருந்து பண்ணுகிற ஊழியங்கள் தான் நிச்சயமாக இந்த சபையை வளர்க்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்காய் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே, நான் என்ன பேசுகிறது இந்த சர்ச்சில் ஆவடி சர்ச்சில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் அதிகமாய் வசனம் கேட்கிறவர்கள், அதிகமாய் வசனத்தில் தேறினவர்கள். நானும் இங்கே வளர்ந்ததுனால எனக்கு தெரியும். அதனால் நான் ஜெபித்து கொண்டு ஆண்டவரே என்ன பேசுவேன் என்று சொன்னபோது ஆண்டவர் எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, நிறைய பேர் மனப்பாடமாகவே சொல்லுவீங்க, அந்த பகுதியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போ நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே இது வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் பிரஜாதிகளுக்கு பேசுகிற ஒரு வசனம் போல் இருக்கிறதே ஆண்டவரே, நான் எப்படி பேசுவேன் என்று சொல்லி நான் கேட்டபோது ஆண்டவர் மறுபடியும் 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 அந்த வார்த்தை என்னுடைய மனதிலே ஆழமாய் பதித்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் என்னை அது பேசும்படி மிகவும் அதிகமாய் ஊன்றினதினாலே நான் அதே வசனத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று இருக்கேன். நம்முடைய வேதத்தை திறந்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 30 வசனங்களை படிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
வேளையிலே முழுவதுமாய் குயவன் கையிலே களிமண்ணாய் என்னை படைக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களிலே இந்த காலை வேளையிலே விதைக்கப்படும்படி ஆண்டவரே எங்கள் நீர் பண்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, வழி அருகே விதைக்கப்படுகிற விதையை போல ஆண்டவரே பறவைகள் பட்சித்து போடுகிற சாத்தான் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு விதையாய் அல்ல ஆண்டவரே, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் எங்களுடைய இருதயங்களை நீர் பண்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் நீர் போடும்படி ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, என்னுடைய சத்தமோ என்னுடைய சித்தமோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தம் உம்முடைய சித்தம் இந்த இடத்துல செய்யப்படும்படி என்னை தாழ்த்தி படைக்கிறேன். நீர் உயர்த்தப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் இந்த வசனத்தை ஆங்கிலத்திலே படிக்க விரும்புகிறேன். Come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. ஆமென். இந்த ஆங்கில வேதாகமத்தில் நான் ஏன் இந்த வசனத்தை படித்தேன் என்றால், தமிழ் வேதாகமத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, weary and heavy burdened. weary என்கிற வார்த்தை என்ன அர்த்தம் என்றால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப எத்தனை பேர் சொல்லுவீங்க சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஞாபகம் இருக்குது, யூத் குரூப்பில் இங்கே இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக வேலை பண்ணி அடுத்த நாள் காலையில் எழும்பி ஃபுல் டே ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், யூத் மீட்டிங் இருக்கும், ஒரு டயர்டும் தெரியாது. ஆனால் ஒரு வயசு வந்த அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் வேலை பண்ணாலும் ரொம்ப டயர்டாகி விடுகிறது. டிசம்பரில் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் கோவிட் வந்தது. கோவிட் வந்தப்போ எழும்பவே முடியல. ஒரு வாரத்துக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்டு, உடம்புல இருக்கிற அவ்வளோ சத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டது மாதிரி ஒரு ஃபீலிங், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். அதை தான் வியரினஸ் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே வியரி, வருத்தப்பட்டு என்கிற தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு வியரி என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஹெவி பேர்டன், சாதாரண பேர்டன் இல்லை, எப்படி பேர்டனா ஹெவி பேர்டன். நிறைய நேரங்களில் பெண்களாகிய நமக்கு எப்படி தான் இருக்கு, ரொம்ப பாரசுமாக சுமந்து கொண்டே இருக்கிறது போல் இருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், வியரியாக இருக்கிறோம், ரொம்ப ஹெவி பேர்டண்டாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 69 சங்கீதம் 3 வசனத்தை படித்து பாருங்க. சங்கீதம் 69:3. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிட்டு, என் தொண்டை வறண்டு போகிறது, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்திருக்கிறது. இவர் எதனால டயர்ட் ஆயிட்டாருங்க? ஆண்டவர் ஏதாகிலும் செய்வார், ஏதாகிலும் செய்வார் என்று சொல்லி ஆண்டவருக்காய் காத்திருந்து ரொம்ப டயர்டாகி விட்டார். நீங்கள் கலாத்தியர் 6 வசனம் படித்து பாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அப்போனா நன்மை செய்கிறதுல கூட சில நேரம் என்ன ஆகும், தளர்வு வந்துடும். நீங்கள் சகோதரிகளாக இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், நிறைய நேரங்களில் என்னத்துக்கு நம்ம இவ்வளோ நன்மை செய்கிறோம், நன்மை செஞ்சு எனக்கு என்ன தான் கிடைக்கிது, தீமை தான் கிடைக்கும். சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே நான் தீமைக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறதுனால முடியல ஆண்டவரே, டயர்டாக இருக்க ஆண்டவரே, நன்மை செய்து ஐ எம் டன். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், சகோதரிகள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் நான் சொல்கிறத பார்த்துருக்கேன். சொல்லுவேன், என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய முடியாது. நான் கிறிஸ்தவளாக இருக்கலாம், ஆண்டவரை பின்பற்றுகிறவராக இருக்கலாம், ஆனால் ஐ எம் டயர்ட் ஆஃப் டூயிங் குட். இதை தான் கலாத்தியரில் பவுல் எழுதுகிறார். நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தளராமல் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். இன்னொரு விதமான ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2 வசனத்தை படித்து பாருங்கள். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் சில நேரம் நாம் பிரயாசப்படுகிறது கூட நமக்கு என்னாக்கும், டயர்டாக்கி விடுகிறது. அநேக சில நேரங்களில் ஊழியம் செய்து என்னாகி விடுகிறோம், டயர்டாகிறோம். ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறோம், ஆனால் சில நேரங்களில் என்னாகி விடுகிறது, மிகவும் சோர்ந்து விடுகிறோம், டயர்டாகி விடுகிறோம். இனிமே ஊழியம் செய்ய முடியாது என்கிற நிலைமையிலே நாம் சோர்ந்து போகிற ஒரு நிலைமைக்கு வருகிறோம். லூக்கா 18 1 வசனத்தை படித்து பாருங்கள். சோர்ந்து போகாமல்
எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். எத்தனை பேர் நான் ஜபத்தில் மாத்திரம் சோர்வே அடைஞ்சதில்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, நிறைய பேர் ஜபத்தில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே 7ஆம் வானம் போயிட்டு வந்துடுறோம். எவ்வளோ சோர்வு, அவ்வளோ டயர்ட் ஆகிடுறோம். நம்ம எக்ஸ்ட்ரீம் டயர்டில் என்ன பண்ணிடுறோம்? தூங்கி விடுகிறோம் ஜபத்திலே. ஆனால் அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண ஆண்டவர் ஒரு ஓமையே சொன்னாராம். நிறைய பேர் நம்ம ஜெபித்து அநேக வருடங்களாய் ஜெபித்து நாம் சோர்ந்து போய் என்ன தெரியுமா பண்ணிவிட்டோம்? போதும் ஆண்டவரே, இனிமே நான் இந்த காரியத்துக்கு என்ன பண்ண போகிறதில்ல, ஜெபிக்கவே போகிறதில்ல ஆண்டவரே, போதும் என்று சொல்லி ஒரு நிலைமையில நாம் வந்து விடுகிறோம். அது நம்மை சோர்வு அல்லது தளர்ச்சிக்குள்ள வெரி டயர்ட் ஆக்கி விடுகிறது. முதலாவது டயர்ட் ஆகி விடுகிறோம் அல்லது வருத்தப்படுகிறோம். இரண்டாவது ஹெவி பேர்டன், பார சுமை நம்ம சுமக்கிறோம். எதனால இந்த சுமை வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை படித்து பாருங்க. 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரம் ஆயிற்று. பாவம் தலையின் மேலே எப்படி இருக்கான்? பார சுமையை போல இருக்கிறதா. சில நேரங்களிலே பாவத்தை நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அது என்ன ஆகி விடுகிறது? தாங்கக்கூட முடியாத ஒரு பாரமாய் இருக்கிறது. சங்கீதம் 68:19 படித்து பாருங்கள். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தியதினால் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது, praise be to God who daily bears our burdens என்றது படுக்க. டெய்லி அவர் என்ன பண்ணுகிறாராம்? நம்முடைய பாரத்தை சுமக்குகிறாராம். சிலருக்கெல்லாம் எப்படி இருக்கு? காலையில் எழுந்தாலே எப்படி தான் எழும்புறோம்? வெயிட்டோடு தான் எழும்புறோம், பேர்டனோடு தான் எழும்புறோம். யாராவது சந்தோஷமாக அப்பாடா புது நாள் வந்துருச்சு, நான் அப்படியே உற்சாகத்தோடு எழுந்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? நிறைய பேர் பாரத்தோடு. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், praise be to God who daily bears my burdens. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாரங்களை சுமக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே சரீரத்தில் சில நேரங்களிலே பாரங்கள், சோர்வுகள் வந்து விடுகிறது. நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை? எல்லாருக்குமே என்ன தேவை? ரெஸ்ட்டு தேவை. எல்லாருக்கும். எனக்கு ரெஸ்ட்டே தேவை இல்லைங்க, நான் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேங்க, சக்கரை காலில் கட்டி விட்ட மாதிரி நான் எப்போவுமே ஓடிட்டே இருப்பேன்னு யாராவது சொல்வீங்களா? எனக்கு தூக்கமே தேவையில்லைங்க, நான் 10 வருஷம் ஆச்சு தூங்கி நான் அப்படிதாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? முடியாது. நம்ம எல்லாருக்குமே, மனிதனாய் பிறந்தவனுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நாளை ரெஸ்ட்டாக வைத்திருக்கிறார். நைட்டில் நம்ம என்ன பண்ணோம்? தூங்காததுனால எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. தூக்கம் என்பது அல்லது ரெஸ்ட் என்பது மிகவும் மிகவும் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் அவர் ஃபிசிக்கல் ரெஸ்ட்டை பற்றியோ ஒரு ஃபிசிக்கல் சோர்வை பற்றியோ நம்மளுடைய சரீர பிரகாரமான ஒரு சோர்வை பற்றியோ இழைப்பை பற்றியோ அல்லது சரீர பிரகாரமாய் நம்ம தூங்கி எழும்புகிற ஒரு ரெஸ்ட்டை பற்றியோ இங்கே இயேசு சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறத நீங்கள் 29வது வசனத்தை மறுபடியும் படித்து பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அப்போ இயேசு இங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னபோது அவர் எல்லாரும் ஒரு பெட் எடுத்துட்டு வாங்க, கையில் எல்லாரும் போட்டு படுத்து தூங்குங்கன்னு சொல்கிறாரா? இல்லை. அந்த இளைப்பாறுதலை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. இயேசு நம்ம எதற்காக அழைக்கிறார் என்றால், நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெறும்படியாய் உங்களுடைய ஆத்துமாவிலே இருக்கிற வருத்தம், உங்களுடைய ஆத்துமாவிலே இருக்கிற டயர்ட்னஸ், உங்களுடைய ஆத்துமாவிலே இருக்கிற சோர்வுகள், உங்களுடைய ஆத்துமாவிலே இருக்கிற நீங்கள் தாங்கக்கூடியாத ஹெவி பேர்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்க, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேருக்கு அந்த இளைப்பாறுதல் வேணும்? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த ஆத்துமாவிலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைத்தால் சரீரம் தானா என்ன பண்ணும்? இளைப்பாறும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரே, நான் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதலை பெறும்போது சரீரம் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் என்ன இருக்கும்? என்னுடைய ஆத்துமா உற்சாகமாக இருக்கும். ஏனென்றால் என் ஆத்துமாவே அவர் என்ன பண்ணுகிறார்? இளைப்பாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும்
என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நம்ம அநேகர் என்ன தெரியுமா பண்ணுவோம், போய் வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவங்க வர மெகாஃபோன் கையில் வச்சுட்டு நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். வில்லேஜ் மினிஸ்ட்ரி முன்னாடிலாம் போவோம், வேன் எடுத்துகிட்டு போய் வில்லேஜில் நின்று சத்தமாக சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த வசனம் யாருக்கு தான்? ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வசனம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார், உன்னுடைய ஆத்துமாவிலே உனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதா? அல்லது உன்னுடைய ஆத்துமாவிலே நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய ஆத்துமாவிலே மிகவும் பாரப்பட்டு நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை நான் செய்ய வேண்டும். To find rest in our souls, 3 things that we need to do. முதலாவதாக, come to Jesus. முதலாவது அவரிடத்திலே வர வேண்டும். 2வதாக, carry his yoke. அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, choose to learn from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். choose to learn from Jesus. இந்த 3 காரியங்களை சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? இயேசுவினிடத்தில் வர வேண்டும். அதே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம இயேசுவினிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னாலே நம்ம அந்த வார்த்தை யாருக்குன்னு நினைக்கிறோம்? பாவிகளே எல்லாரும் இயேசுவினிடத்திலே வாருங்கள், நீங்கள் அக்கிரம் செய்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்திலே வாருங்க, ரட்சிக்கப்படுங்க, உங்கள் பாவத்தை விடுங்க, இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. இயேசுவினிடத்திலே வாருங்கள் என்ற வார்த்தையை நம்ம யாருக்கு தான் உபயோகப்படுத்துகிறோம்? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு நான் இதை தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவனுடைய மனதில் விசுவாசிகள் என்னிடத்தில் வர வேண்டும், அவர்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் எங்கே வர வேண்டும்? என்னிடத்திலே வர வேண்டும். என்னிடத்திலே வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடைசியாக ஒரு காலை ஆண்டவர் கொடுக்கிறார், வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். ஆனால் நீங்கள் முழு அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோவான் எங்கே இருக்கிறார்? காவலிலே இருக்கிறார். அப்போ காவலிலே இருக்கிறவர் யாரை ஆள்விட்டு அனுப்புகிறார்? இயேசுவினிடத்திலே ஆள்விட்டு அனுப்பி அவர் என்ன கேட்டார்? நீங்கள் அந்த வசனத்தை படிங்க. 3ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 3. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அப்போ இவர் யாரு? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யாரிடத்தில் கேட்டு அனுப்பினான்? இந்த யோவான் யாருங்க? இயேசு ஞானஸ்நானம் பெற வரும்போது அவர் என்ன சொன்னார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கை நீட்டி காட்டின ஒரு மனிதன் இன்றைக்கு அதே இயேசுவை என்ன கேட்குறாரு? நீங்கள் தான் இயேசுவா? நீங்கள் தான் வரப்போ என்ன? அதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு முன்பாக வருகிற எலியா அவர்தான் என்று யோவானுக்கு நன்றாய் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கசின்ஸ். அவருக்கு நன்றாக தெரியும் இவர்தான் மேசியா, இவர்தான் வரப்போகிற தேவனுடைய குமாரன். ஆனால் அந்த யோவானே சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே யோவான் இருக்கிறார். இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை கேட்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அட, நீ கூட என்ன விசுவாசிக்கலையாப்பா? நான் தான் தேவனுடைய குமாரன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை யார் கேட்டா? யோவான் கேட்டார். வானத்திலே புறாவை போல பரிசுத்தாவியானவர் அவர் மேல் உட்கார். இவ்வளவு பார்த்த ஒரு மனிதன் யாரை விசுவாசிக்கல அல்லது சந்தேகப்பட்டார்? விசுவாசிக்கவில்லை என்று சொல்வது ஒருவேளை பெரிய வார்த்தையாக இருக்கலாம். ஒரு சந்தேகத்தோடு கேட்கிறார், நீங்கள் தான் இயேசுவா, நீங்கள் தான் மேசியாவா என்று கேட்கிறார். நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் கோரேசினை குறித்தும் அந்த பட்டணங்கள் பெத்சாய்தா, கப்பர்நகூமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் என்னை விசுவாசிக்க மாட்டேன் என்கிறாய்? முன்னிலே செய்யப்பட்ட அதிசயங்கள் வேறு எங்கேயாவது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே, நீ என்னை ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறாய்? அந்த பட்டணங்களை பார்த்தவர் மறுபடியும் கேட்கிறார். இப்படி அவர்கள் வெறுத்து விசுவாசிக்காமல் அவரை உதாசீனப்படுத்துகிற ஒரு இடத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு கால் கொடுக்கிறார். நீ வரியான்னு கேட்குறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். யோவான் என்னை நம்ப மாட்டேன்றான். யோவான் நான் தான் மேசியா என்றோ அல்லது நான் தான் தேவனுடைய குமாரன் என்றோ அவர் சந்தேகப்படுகிறார். நான் எத்தனையோ கிராமங்களில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். அவங்க கூட என்ன பண்ணுறாங்க? நான் பண்ணுகிற
அத்தனை அற்புதங்களே அந்த ஜனங்கள் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். கோரேசினே, பெத்சாய்தாவே, உன்னிலே செய்யப்பட்ட அதிசயங்கள் தீரு சீதோனிலே செய்யப்பட்டிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ரட்டுடுத்தி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீயோ என்ன பண்ணுகிறாய்? என்னுடைய சத்தத்தை கேட்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இயேசு சொல்லுகிறார். அந்த வேதனையின் மத்தியிலே அவர் ஒரு காலை கொடுக்கிறார். என்ன கால் தெரியுமா? என்னிடத்துல வருவாயா, என்னிடத்துல வருவாயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னிடத்துல வருவாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். 2 விதமான கால். when I come to Jesus, 2 விதமான கால் ஒன்று கொடுக்கும். முதலாவது கால் கால் ஃபார் repentance. ஆண்டவர் நம்மை வா என்று சொல்லும்போது முதலாவது அவர் நம்மை அழைக்கிறது ரட்சிப்புக்கு. அவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பாருங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம் படிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஜீவ தண்ணீரை பருகுங்கள் என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நீ என்ன பண்ணு? ஜீவ தண்ணீரை எடுத்து பருகிக்கொள். அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய்? பிழைத்து கொள்வாய். அப்பொழுது நீ ஜீவன் பெறுவாய் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் யோவான் 5ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தா, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது சீமோன் பேதுரு என்ன சொல்வார்? எங்க ஆண்டவரே போவோம்? உங்களை விட்டு யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவனுக்குரிய வசனம் உம்மிடத்துல தானே இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நாம் இயேசுவினிடத்திலே வர வேண்டும். முதலாவதாக ரட்சிப்பிற்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் ரட்சிப்புக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து புதிய வாழ்க்கை ரட்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் பழைய வாழ்க்கை மாற வேண்டும். பழைய வாழ்க்கை மாறலைன்னா we keep continuing in sin, அது பேர் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்று சொல்லும் போது டர்ன், இன்னொரு சைடு வழியாக போகிறதில்ல. ரட்சிப்புன்னு சொல்லும்போது நான் இப்படி போயிட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்? முழுவதுமாய் திரும்புகிறேன். முழுவதுமாய் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் போகிறது தான் ரட்சிப்பு என் வாழ்க்கை. அப்பப்போ போய் பக்கத்தில் அந்த சைடில் போயிட்டு வருகிற வாழ்க்கை இல்லை, டீட்டோர் எடுத்துகிட்டு வருகிற வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை அல்ல. ரட்சிப்பு என்று முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கை திரும்ப வேண்டும். நம்முடைய பழைய மனிதனுக்கு செத்து நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய மனுஷனாய் மாற வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும், எல்லாம் என்ன ஆகணும்? புதிதாக வேண்டும். அப்படி ஒரு புதிதான வாழ்க்கை நாம் வாழாவிட்டால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே. நான் என்ன பண்ணுகிறேன்? மறுபடியும் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே போயிட்டுருக்கேன் ஆண்டவரே, பழைய பாவ வாழ்க்கைக்கே போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க? ரட்சியுங்க ஆண்டவரே. முழுவதுமாய் திருப்புங்க ஆண்டவரே. ஃபுல் டர்ன் பண்ணுங்க ஆண்டவரே. சரியான பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்வோம். 2ஆவதாக ஒரு அழைப்பு அவர் கொடுக்கிறார். கம் என்று சொன்னது யாருக்கு சொன்னார்? மத்தேயுவை பார்த்து என்னை பின்பற்றி வா என்றார். பிலிப்பை பார்த்து சொன்னார், கம் ஃபாலோ மீ. 2ஆவதாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். முதலாவது ரட்சிப்புக்கு வா என்று சொல்லுகிறார். 2ஆவதாக ஒரு சீஷனாய் மாறும்படி வா என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய சீஷனாய் மாறுவது என்பது வெறும் ரட்சிப்பின் நிலைமை அல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிக்கப்படுவாங்க, என்ன பண்ணுவாங்க? சீஷத்துவம் கொஞ்சம் கடினமானது தான். அப்போது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானோடனே, ஐயையோ இது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்மளாலலாம் இது முடியாது, நம்மளுக்கு இந்த சீஷன் வேலையெல்லாம் ஆகாது, நம்ம சைடில் நின்று கை தட்டிட்டு போகிற கும்பலுங்க, நம்மளுக்கெல்லாம் சீஷத்துவம் வேண்டாம் என்று சொல்லி நாம் ஓடி விடுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்றால், அல்லது உண்மையாய் அவருடைய இளைப்பாறுதலை என்னுடைய ஆத்மாவிலே நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், அவர் என்னை எதற்கு கூப்பிடுகிறார்? சீஷனாகும்படி கூப்பிடுகிறார். சீஷன் ஆவது என்று சொல்வது தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே நடக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம். ஐஸ்வர்யமான வாலிபனை பார்த்து அவர் என்ன சொன்னார்? எல்லாமே செய்தார். அவர் என்னென்ன சபையில் கோட்பாடுகள் இருக்கோ அத்தனையும் என்ன பண்ணார்? ஃபாலோ பண்ணார். இயேசு என்ன சொன்னார்? நீ
உனக்கு இருக்கிறதை விற்று என் பின்னே வா என்று சொன்னபோது அவன் என்ன பண்ணான்? துக்க மனம் உள்ளவனாய் என்ன பண்ணான்? போய்விட்டான். அவர் எப்படி இருக்காரு? தூரத்துலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேங்க, நான் என்னென்ன செய்யணுமோ கடமையெல்லாம் செஞ்சிடறேன், ஆனால் ரொம்பலாம் கிட்ட வர வைக்காதீங்க, ரொம்பலாம் தியாகம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சீஷனாக இருந்தால் நீ எல்லாவற்றையும் விட்டு உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். நம்ம அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறோமா? அதற்காக நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு சபையிலே வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நம் உலகத்திற்கு செத்து உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. மறுபடியும் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண? அசுத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும். டச் நாட் தி அன்கிளீன் திங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருப்பது தான் யார்? சீஷர்கள். நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் அதிகமான உபத்திரவத்தின் மத்தியிலே ஒரு சீஷன் என்பவர்களுக்கு அடையாளம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் வரைந்து வைப்பார்கள். அப்போ இங்கே ஒரு சீஷன் அந்த இடத்துல வருகிறார்கள், இன்னொரு சீஷன் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா மண்ணிலே மீனை வரைவார்கள். அப்போ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுவார்கள். அவர்கள் சீஷன். அந்த அளவுக்கு ஒரு பயத்தின் மத்தியிலே, ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே சீஷத்துவம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. அப்படியும் அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களை வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னே வர அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கலாம். சில நேரங்களிலே இப்பொழுது நம்ம இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நம்ம பர்சிக்யூஷன் பார்க்கறதில்ல. கரெக்டாக? சர்ச்சுக்கு வரதுக்கு யாராவது இங்கே அடி வாங்கிட்டு வரீங்களா? இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு வேளை பஸ்ஸு பிடிச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வரலாம், அல்லது ஆட்டோ பிடிச்சி கஷ்டப்பட்டு வரலாம். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த உலகத்திலே அடிப்பட்டு மிதிப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, நான் என்னை வெறுத்து உமக்கு சீஷனாய் வருவேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சீஷத்துவத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? நான் உனக்கு ஒரு சீஷத்துவத்தின் அழைப்பை கொடுக்கிறேன், என்னுடைய சீஷனாய் மாற நீ வருகிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நம்ம சீஷர்களாய் மாறினா என்ன பண்ணணும்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாய். ஒரு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு ஆண்டவர் நம்ம கூப்பிடுகிறார். ஆனால் இது மீனுக்கு பதில் நம்ம யாரை பிடிக்கணும்? மனிதர்களை பிடிக்கணும். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? நான் உன்னை சீஷனாக மாற்றுகிறேன். நீ பாவத்தில் இருந்தாய், அக்கிரமத்தில் இருந்தாய், நான் உன்னை எடுக்கிறேன், ரட்சிக்கிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ வந்தாய். இப்பொழுது நான் உன்னை என்னவாக மாற்றுகிறேன்? ஒரு சீஷனாய் மாற்றுகிறேன். இப்போ உங்களுடைய வேலை என்ன? சீஷத்துவத்தில் சரி ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் இப்படி சீஷனாக இருந்து எப்படியாவது என்னை பரலோகத்தில் மாத்திரம் சேர்த்துருங்கன்னு சொல்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணணும்? போய் மற்றவர்களுக்கு தேவனை பற்றி சொல்லுகிற ஒரு பாரம் நமக்கு வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் கடந்த நாட்களில் ஆண்டவர் இதை தான் எனக்கு மறுபடியும் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கலை படித்து கொண்டிருந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, எப்பொழுதெல்லாம் நீ இன்னும் ஒரு செய்தியை கேட்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ என்ன ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு முறை கூட இயேசு என்கிற பெயரை கேள்விப்படாத கோடியான ஜனங்கள் வெளியிலே இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னை சீஷனாய் அழைக்கிறீர். எதற்கு தெரியுமா? நான் உம்மை போல மாற வேண்டும், உண்மைதான். ஆனால் அது மாத்திரம் போதாது. நான் என்ன பண்ண வேண்டும்? இயேசு என்கிற பெயரை கேள்விப்படாத கோடி ஜனங்கள் வெளியிலே இருக்கிறாங்க. நான் அவர்களை போய் என்ன பண்ண வேண்டும்? பிடித்து கொண்டு வர வேண்டும். அவர்களை போய் பிடித்து கொண்டு மீன் பிடிக்கிற வேலைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பேதுரு, யோவான்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் பிடித்த அந்த ஆளுங்களை எடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு? மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குகிறார். மனுஷர்களை பிடிக்கிறவர். நம்மை ஆண்டவர் எடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது நல்லது. ஆனால் நம்ம எப்பொழுதுமே நினைத்திருக்க வேண்டும், நான் மீன் பிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், மனுஷரை பிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதை மறந்து விடக்கூடாது. முதலாவது ரட்சிப்புக்கு நேராய் நாம் வர வேண்டும். இரண்டாவதாக the call is for discipleship. ஆண்டவரே, என்னை ஒரு சீஷனாய் மாற்றும் ஆண்டவரே. உண்மையான சீஷத்துவத்தை புரிந்து கொள்ள எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. மூன்றாவதாக come to make disciples. நான் சீஷனாய் மாறினது பத்தாது, மற்றவங்களை என்ன பண்ணணும்? சீஷனாய் மாற்ற வேண்டும். அதுதான் மீன் பிடிக்கிறவர்களுடைய வேலை. நான் என்ன பண்ணுறேன்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளேன், மற்றவர்களையும் டிசைப்பிளாக மாற்றணும். டிசைப்பிள்ஷிப் மினிஸ்ட்ரி நம்ம சபையில் நிச்சயமாய் நடக்க வேண்டும். நாமே என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட்டு கொண்டே
இருக்கக்கூடாது. மற்றவர்களை நாம் வளர பண்ண வேண்டும். வசனம் தெரியாதவங்க யாராவது சபைக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணக்கூடாது, என்ன உங்களுக்கு ஒரு வசனமே தெரிய மாட்டேங்குது, பைபிளில் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், வாங்க நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை என்ன பண்ணலாம், சீஷர்களாய் மாற்றலாம். அதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 19:29 படிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். ஆண்டவரிடத்துல வருகிறவர்கள் எதையுமே என்ன பண்ணுகிறதில்ல, இழக்கிறதில்ல, ஒன்றையுமே இழக்கிறதில்ல. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், ஒரு சில உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நித்தியத்திற்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நீங்கள் ஒன்றையுமே இழக்கவில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதிக மடங்காக என்ன பண்ணுவார், திருப்பி கொடுப்பார். God's rewards are eternal. அவர் கொடுக்குற ரிவார்டு, அவர் கொடுக்குற பரிசு எப்படி தெரியுமா, இந்த பூமிக்குரிய பரிசு அல்ல, அது மேலான பரிசு. நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவர் பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கிறவர். அதனால் அவர் நம்ம சீஷனாய் கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. ஆண்டவரே நான் ரொம்பலாம் கிட்ட வரல, நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடாது. நாம் வர வேண்டும். ஆண்டவரே என்னை உம்முடைய சீஷனாய் இன்னும் அதிகமாய் மாற்றும், ஆண்டவரே இன்னும் அதிகமாய் மாற்றும். நீங்கள் சீஷர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடினார்கள். ஆனால் மறுபடியும் அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணினார், நிலை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவரால் அவர்கள் நிறைக்கப்பட்ட போது அவர்கள் என்ன பண்ணாங்க, யாரை பற்றியும் பயப்படவில்லை. பேதுருவை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவரை சிலுவையில் அறைய கொண்டு போன போது பேதுரு சொன்னாரா, என் இயேசு மரித்தது போல நேரான சிலுவையில் என்னை நீங்கள் அறையக்கூடாது, அதற்கு நான் தகுதி அல்ல, என்னை தலைகீழாய் நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி பேதுரு தலைகீழாய் சிலுவையில் அறைந்து தன்னை எங்கே கொடுத்தார், சாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், 3 முறை இவரை அறியேன் 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 என்று சபித்து சத்தியம் பண்ணின ஒரு மனிதன் எப்படி அப்படி மாறினார் என்றால், அந்த பரிசுத்தாவி நிறைவினாலே அவர் என்ன பண்ணினார், ஒரு உண்மையான சீஷனாய் மாறினார். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தனைகள் வந்தாலும், ஆண்டவரே உமக்காய் நான் எப்படி நிற்பேன், ஒரு சீஷனாய் நிற்பேன். அதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு சீஷத்துவத்திற்கு அழைக்கிறார். அந்த சீஷத்துவத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் நம்ம என்ன பண்ணுவார், தன்னை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. எபிரேயர் 3:15 படித்து பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்ன பண்ணாதீங்க, கோபமூட்டின டேஸ் ஆஃப் ரிபெல்லியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கோபமூட்டினார்கள், அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயாகில் நீ என்ன பண்ணாத, உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாத. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைக்கலாம், ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு காரணத்திற்கென்று ஆண்டவர் உங்களை அழைக்கலாம், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கலாம், வா வா என்று ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் தயங்கி கொண்டே இருக்கலாம், இல்லை ஆண்டவரே இல்லை ஆண்டவரே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் சொல்லுங்கள், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்னிலே செய். ஹியர் ஐ ஆம் லார்ட், டூ unto me according to your will. நான் உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் முழுவதுமாய் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. முதலாவது வாருங்கள் என்று அழைப்பை கொடுக்கிறார். 2வதாக carry his yoke, அவருடைய நுகத்தை சுமக்கும்படியாய் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இயேசுவின் இடத்துல வந்தால் நுகம் எல்லாம் முறிஞ்சு போயிடும், நுகம் எல்லாம் உடஞ்சி போயிடும். என்னங்க, நாங்கள் தான் இப்போ தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் இயேசுக்கிட்ட ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா, என்னங்க நீங்கள் புதுசாக இன்னொரு நுகத்தை சொல்கிறீங்களே, இன்னொரு நுகத்தை சுமக்கணுமா, இது ரொம்ப கஷ்டமாச்சே நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசுவின் நுகம் எப்படிப்பட்டது, படிங்க அந்த வசனத்தை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். என்னுடைய நுகம் எப்படி இருக்கு, லகுவாக இருக்கிறது. அவருடைய வெயிட் எப்படி இருக்கான், லைட் அண்ட் ஈஸி. மை பர்டன் இஸ் ஈஸி, மை யோக் இஸ் லைட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நுகத்தை
சுமக்கும்படியாய் அவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் இந்த நுகத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கிராமங்களில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். நுகம் என்றால் என்ன? 2 மிருகங்களை அட்டாச் பண்ணுவதற்கு. இப்போ நீங்கள் வயலில் 2 எருதுகளை என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. எதற்கு? உழுவதற்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதற்கு கழுத்தில் என்ன வைப்பார்கள்? இந்த நுகத்தை வைப்பார்கள். இந்த சைடு ஒரு மிருகம் இருக்கும் அல்லது ஒரு எருது இருக்கும், அந்த சைடு இன்னொரு எருது இருக்கும். இந்த 2 எருதுகளையும் அட்டாச் பண்ணுவது தான் எனது நுகம் என்கிற வார்த்தை அல்லது யோக் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார்கள். நீங்கள் ஒரு ஃபார்மர் கிட்ட போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விவசாய இடத்துல போய் பேசுனீங்கன்னா, இப்போ ஒரு உயரமான எருதோட ஒரு இவ்வளோ குட்டியான ஒரு எருதை வச்சா நுகம் செட் ஆகுமா? எப்படி இருக்கும் நுகம்? இப்படி மேலேயும் கிளையுமா இருக்கும். அப்போ ஒரு நுகத்தை போடும்போது என்ன பண்ணுவாங்களாம்? எப்போவுமே ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கிற ஒரு நுகத்தை தான் போடுவார்கள். அப்போ இந்த ஹைட்டு வெயிட்டு எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற 2 மிருகங்கள் அல்லது 2 எருதுகள் மேலே அந்த நுகத்தை வைத்துவிட்டு அவர்கள் உழுவதற்கு யூஸ் பண்ணுவார்கள். சில நேரங்களிலே இப்போ ஒரு புதிதாய் ஒரு எருது வாங்குகிறார்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னொரு புதுசான ஒரு எருதோடு சேர்த்து விடுவாங்களா? இல்லை. என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட இருக்கிற ரொம்ப பழகின வயதான ஒரு அல்லது முதிர்ந்த ஒரு எருதை என்ன பண்ணுவாங்களா, இந்த புது எருதோடு என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் நுகத்தில் மாட்டி விட்டு, அப்போது இந்த பழைய எருதுக்கு தெரியும் எப்படி போகணும், எந்த ரூட்டு, எந்த டைரக்ஷனில் போகணும், எல்லாமே அவர் தெரியும். இவர் என்ன பண்ணலாம்? கூட ஃபாலோ பண்ணால் போதும், அவர் போய் கொண்டிருக்கலாம். இப்போ இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மளும் இயேசுவும் ஈக்குவலா? இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்று. அவர் யார்? முதிர்ந்தவர். நம்ம யார்? புதுசு. நம்மளுக்கெல்லாம் நுகம் தூக்க தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன பண்ணுவார்? எல்லா வெயிட்டையும் சுமந்துப்பார். நான் என்ன பண்ணணும்? அவர் போகிற பாதையில் நானும் போகணும். அதுதான் நம்மளுக்கு கஷ்டம். அவர் போகிற பாதையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. நம்ம தனியாக என்ன பண்ணலாம்? இந்த டைரெக்ஷனில் நான் போகிறேங்க, அந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த சைடு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த சைடு நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மை கூப்பிடுகிறார். ஹீஸ் காலிங் அஸ் டு கேரி ஹிஸ் யோக். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. என்னுடைய நுகத்தை போட்டுங்களுங்கள் என்று ஒரு கட்டளையாய் அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து இதை ஏற்றுக்கிறீங்களா நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுறோம்? கமெண்ட் பண்ணுறோமா? கட்டாயப்படுத்துக்கிறோமா? இல்லை. என்ன பண்ணுறோம்? ரிக்வெஸ்ட் பண்ணுகிறோம். என்னுடைய நுகத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஈஸியான நுகம். நீ இவ்வளவு நாள் மாட்டிக்கொண்டிருந்த நுகம் எப்படிப்பட்ட நுகம்? கஷ்டமான நுகம். நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாதீங்க? உட்படாதீங்க. அப்போ நம்ம இவ்வளவு நாள் எப்படி மாட்டிக்கிட்டு இருந்தோம்? பின்னாடி நுகம் நம்மளுக்கே தெரியாமல் எப்படி இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். எதற்கு அடிமைகளாக இருந்தோம்? பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், சம்பிரதாயங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், மனுஷருக்கு அடிமைகளாக இருந்தோம். அதிலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி இன்னொரு நுகத்தை நம்மேல் போடும்படியாய் அல்ல, ஒரு ஈஸியான ஒரு நுகம், லைட்டான நுகம். ஏன் அதை எடுத்துக்கொள்ளும்படி சொல்லுகிறார் தெரியுமா? நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் மேலே நுகம் இருக்குங்க, எல்லாத்தையும் கழட்டி விட்டாச்சு, ஃப்ரீ ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஓடுவோமா ஓட மாட்டோமா? எப்பாடா ஆளை விட்டா போதும், நான் ஏன் கண்ணு கெட்ட திசையில் நான் போகிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன், எனக்கு நல்லதுன்னு தோன்ற எந்த நிலத்தில் போய் நான் உட்காரணுமோ தூங்கணுமோ நான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தறி கெட்டவர்களாய் நான் மாறிவிடும். அதனால தான் இயேசு சொல்கிறார், நான் உன்னை அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். எதற்கு தெரியுமா? நீ தறி கெட்டு அலைவதற்காய் அல்ல, ஒரு வழி தெரியாதவனை போல அலைவதற்காய் அல்ல. நீ என்ன பண்ண? என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி போக வேண்டும் என்று தெரியும். நான் செல்லும் பாதை அவர் அறிவார், நாசம் அணுகாமல் நம்மை காப்பார், அவர் நம்மை நேர் வழியாய் நடத்துவார். ஒரு பிக்சர் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டில், நான் இங்கே இருக்கேன், இயேசு இங்கே இருக்கார், அவருடைய நுகத்தை தூக்கி என்னுடைய கழுத்தில் போடுகிறார். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். அதனால இயேசுவின் நுகத்தை சுமப்பதற்கு நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க?
சோர்ந்து போகாதீங்க, யாரும் கஷ்டப்படாதீங்க. ஐயோ ஆண்டவரே இந்த நுகத்தை போய் சுமக்கணுமா, நான் சிலுவையை சுமக்கணுமான்னு நினைக்காதீங்க. அவருடைய நுகம் லகுவானது. அவருடைய நுகம் நம்முடைய பாதையை ஈஸியாக மாற்றுகிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் சுமந்து விடுகிறார். இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். அவர் நுகத்தை நான் எடுத்துக்கொள்ளும் போது அவர் முழு வெயிட்டையும் என்ன பண்ணுவார், எனக்காய் சுமப்பார். அது மாத்திரமல்ல, நான் போகும் பாதையிலே கரெக்டாக என்னை நடத்துவார். நான் யங்காக இருக்கலாம், நான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், எனக்கு போகிற பாதை எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், நான் கண் போன பாதையிலே போகிறவளாக இருக்கலாம். அந்த நுகத்தை என்ன பண்ணுவார், கரெக்டான பாதையிலே, அப்படி போகாதம்மா, அந்த சைட் போகாத, நீ இப்படி வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி அவர் என்னை சரியான பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நான் என்ன பண்ணுகிறேன், அவருடைய நுகத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என் மேலே வைக்கிற நுகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், முறுமுறுப்போடு அல்ல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுகிறேன், சந்தோஷமாய் உம்மோடு நான் நுகத்தில் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. மூன்றாவதாக நாம் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எதற்கு? கற்றுக்கொள்ளும்படியா. சூஸிங் டு லேர்ன். நான் அந்த வார்த்தை ஏன் சூஸிங் என்று சொன்னால், கற்றுக்கொள்வது என்பது நமக்கு ஒரு சாய்ஸ் தான், நம்ம எடுக்கிற ஒரு முடிவு தான். கற்றுக்கொள்ளணும். இப்போ ஸ்கூலில் 50 பிள்ளைங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்கன்னா, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வார்கள். நம்மளே கண்ணுக்கு கண்ணை நேராய் பார்த்து கொண்டிருந்தாலும் இன்னொரு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் என்னுடைய கிளாஸ் ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாய் கற்றுக்கொள்ளுகிற விரும்புகிற எத்தனை பிள்ளைங்க, ரொம்ப கம்மி தான். மற்றவர்கள் நம்ம கண்ணையே பார்த்துட்ருப்பான், ஆனால் என்ன பண்ணுவான், அவன் தனி உலகத்தில் இருப்பான். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் வாட் அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், he did not choose to learn. வேறு வழியே இல்லாமல் அம்மா அமுச்சு விட்றாங்க காலையில், அதனால என்ன பண்ணுறாரு, கிளாஸில் உட்காந்துறாரு. நல்ல பிள்ளையாக அழகாக ட்ரெஸ் போட்டு உட்காந்துறாரு. ஆனால் நம்மளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். என்னிடத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இயேசுவை பற்றி அவர் அழகாய் தன்னை பற்றியே சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவர், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள. எத்தனை பேருக்கு உங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், அது ரொம்ப வருஷமாக இருந்திருக்கலாம், நல்ல ஒரு ஜென்டில் பேஷண்ட் டீச்சர் யாருக்காவது இருந்திருக்காங்களா? ரொம்ப ஜென்டிலுங்க அந்த டீச்சர், ரொம்ப பேஷண்ட்டு. டீச்சர்னாலே நம்மளுக்கு பயம்தான் வருகிறதுல, டீச்சர் அப்படின்னாலே நம்மளுக்கு பயம்தான் வருது. நான் ஸ்கூலில் படிக்கும் போது நான் இங்கேயோ நாசரத்தில் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு நான் எப்படி இருந்தேன், ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தேன். பசங்கள்லாம் தலைக்கு மேலே ஏற ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணேன், இந்த ஜென்டில் பேஷண்ட்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாது. நம்ம ஸ்ட்ரிக்டாக ஆகலைன்னா இந்த பிள்ளைங்களை என்ன பண்ண முடியாது, அடக்கவே முடியாது. அப்படி தான் நிறைய நேரங்களில் டீச்சர்ஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட ஒரு டீச்சராக, சாந்தமும் மனத்தாழ்மையுமான டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாய் கற்றுக்கொள்ளலாம். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். அவரிடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், முதலாவது சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவரை போல சாந்தமானவர் யாருமே இல்லை. அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சாந்தத்தை விட நம்ம பெரிதான சாந்தத்தை எங்கேயுமே கற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்திலிருந்து மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வதை போல வேற யாரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. இயேசு எப்படி தன்னை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று. தாழ்மைக்கு சுரூபமே யார்தான், இயேசுதான். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் நமக்கு இருப்பார் என்றால் நாம் என்ன பண்ணலாம், we can choose to learn. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் அவரை ஒரு டீச்சராக. ஆண்டவரே என்ன நீங்கள் டீச் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு மனத்தாழ்மை கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கற்றுத்தாலும். ஏசாயா 50:4 படித்து பாருங்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கேட்கும்படி, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி அவர் என்ன பண்ணுகிறாரா, என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார். அவர் டீச் பண்ணுகிறார், காலையிலே எழுப்பி விடுகிறார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுகிறார்,
கல்விமானுடைய நாவை, ஒரு டீச்சருடைய டங்கை அவர் எனக்கு டீச்சராக இருந்து என்ன பண்ணுறாராம், ஒரு டீச்சராய் மாற்றி விடுகிறார், ஒரு ஞானியாய் மாற்றி விடுகிறார். அவர் எனக்கு டீச்சராக இருக்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், முட்டாளாக இருக்க மாட்டேன். நான் எப்படி இருப்பேன், ஒரு கல்விமானாய். கல்விமான் என்று சொன்னால் ரொம்ப படித்தவர். நம்ம ரொம்ப படித்தவங்களாம் ஆயிடலாம் எப்போ, ஜென்டில் ஹம்பிள் டீச்சர்கிட்ட கற்றுக்கும் போது. அவர் யார், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு டீச்சர்கிட்ட இன்றைக்கு நாம் கற்றுப்போமா. ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்கு அவர் என்ன பண்ணுகிறானா, காலையிலே என்னை எழுப்புகிறார், காலையிலே எழுப்புகிறார். காலையிலே ஆண்டவர் நம்ம எழுப்புகிறதை போல ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் வேறு ஒன்றுமே இல்லை. சில நேரங்களிலே ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு 5 minutes 10 minutes, நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். அவர் எழுப்பும் போது நீங்கள் டக்குன்னு எழும்புனீங்கன்னா ஏதோ ஒரு வேதத்திலிருந்து ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அவ்வளோ அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம இல்லை ஆண்டவரே, டயர்டாக இருக்க ஆண்டவரே, நான் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு எழும்புறேன்னு சொன்னீங்கன்னா அந்த தாட் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு யோசிச்சு பாருங்கள். இல்லை ஏதோ ஒரு தாட் எனக்கு வந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு தாட் வந்துச்சுன்னு நீங்கள் எவ்வளோ நாள் முழுவதும் யோசிங்க, அந்த தாட் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. நான் நிறைய முறை அதை பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் நான் நைட்டில் பக்கத்தில் ஒரு பேப்பர் அண்ட் பென் வைத்துக்கொள்வேன். திடீர்னு முழிப்பு வந்து எனக்கு ஏதாவது ஒரு தாட் ஆண்டவர் கொடுத்தால் நான் உடனே எடுத்து எழுதுவேன். என்னால் காலையில் நான் எழுப்புனா அது எனக்கு ஞாபகமே இருக்காது. ஆண்டவர் நமக்கு தட்டி எழுப்பி என்ன பண்ணுகிறாரா, கற்றுக் கொடுக்கிறார், நம்மை கல்விமானாய் மாற்றுகிறார். ராத்திரியில் கூட ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறார், டீச் பண்ணுகிறார். யாராவது இப்படி ஒரு டீச்சர் இருப்பாங்களா, இவ்வளோ டெடிக்கேட்டடாக எழுப்பி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சரை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. இயேசு என்ன பண்ணுகிறாரா, எழுப்பி என்னை கல்விமான நாவை எனக்கு தருகிறார், நான் கேட்கும்படி என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா. ஆண்டவரே நீங்கள் என்னுடைய டீச்சராய் மாறுங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னையும் எப்படி பண்ணுங்க, ஒரு கல்விமானாய் மாற்றும் என்று சொல்வோமா. சங்கீதம் 119 சங்கீதம் 28 படிப்போம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஆமென். சஞ்சலத்தினால் என் ஆத்துமா எப்படி ஆகுதா, கரைந்து போகிறது. டயர்ட்னால ஆத்மாவே கரைந்து போகிற ஒரு நிலைமை, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகிற ஒரு நிலைமையில் சில நேரம் நம்முடைய ஆத்மா டயர்டாகி விடுகிறது. அப்பொழுது நம்ம எடுத்து நிறுத்துகிறது என்னது, அவருடைய வார்த்தை. நம்ம ஜீசஸோட டெக்ஸ்ட் புக் என்னது, வேதம் தான். இந்த வேதம் தான் அவருடைய டெக்ஸ்ட் புக். நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் அவர் எதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம், முட்டாள்களாக இருக்க மாட்டோம். நம்ம எப்படி இருப்போம், கல்விமான்களாக இருப்போம். வேதத்தை நாம் இன்னும் அதிகமாய் நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதை படிக்கும் போது அது நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை அது நிலமுள்ளதாய் மாற்றுகிறதா இருக்கிறது. அதனால தான் நீங்கள் சங்கீதக்காரனை பற்றி படித்தீர்கள் என்றால் மறுபடியும் அவர் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை முக்கியப்படுத்தினார் என்று பார்க்கலாம். ஒரு முறை அண்ணன் கொடுத்த மெசேஜ் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதத்தை குறித்து அவர்கள் பேசும்போது எப்படி அந்த வார்த்தையை வந்து வித்தியாசமான வார்த்தைகளை பற்றி எல்லா வசனம் 119 சங்கீதம் தான் வேதத்திலேயே பெரிய சங்கீதம். ஆனால் அந்த சங்கீதத்திலே ஒவ்வொரு வசனத்திலையும் என்ன இருக்கு, ஒன்று அவருடைய நியமம் அல்லது அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை என்று சொல்லி வார்த்தைக்கு முழு சங்கீதமும் அந்த சங்கீதக்காரன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, இந்த வார்த்தை என்னை என்னவாக்குகிறது, கல்விமானாய் மாற்றுகிறது. இந்த வார்த்தை என்னை கல்விமானாய் மாற்றுகிறது. அது மாத்திரம் அல்ல, அது என்னை என்ன பண்ணுகிறது, என்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறது. ஒருவேளை இது ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரிடத்தில் வரும்படியாய் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் வருத்தப்பட்டு வியரியாய், டயர்டாய், ஹெவி பேர்டண்டாக நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய ஆத்மாவிலே கலங்கி போய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்னிடத்தில் வருவாயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சீஷனாய் மாறும்படி நான் வருகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு உம்மிலே ஒரு புது சிருஷ்டியாய் மாறும்படி ஐ எம் கம்மிங். எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவரே நான் வருகிறேன், உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே, என்ன நான் இழக்க வேண்டியதாக இருந்தாலும் ஐ வில் கம்.
நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே. அந்த கடினப்படுத்தின காலத்தை போல நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயாகில் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. I don't know what God is calling you for. ஆண்டவர் உங்களை எதற்கென்று வா என்று அழைக்கிறார் என்று ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை உண்மையான ரட்சிப்புக்கென்று அழைக்கலாம். ஒரு உண்மையான சீஷத்துவத்திற்கென்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கலாம். அல்லது ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியனாய் மாறும்படியாய், மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கலாம். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயானால் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. நான் வருகிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆத்மாவுக்கு நான் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுதும் என்னுடைய ஆத்மாவில் ஒரு கலக்கம், ஒரு வருத்தம், ஒரு வேதனை. ஏன் தெரியுமா? நீ அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரிடத்துல வர மறுக்கிறாய். நீ அநேக எக்ஸ்கியூசஸை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் உன்னுடைய ஆத்மா நிலையற்று இருக்கிறது. உன்னுடைய ஆத்மா கலங்கி கொண்டே இருக்கிறது. உன்னுடைய ஆத்மா பாரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாய், என்னிடத்துல வருவாயா? என்னிடத்துல வருவாயா? என்னுடைய நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள்வாயா? எஸ், உன்னுடைய வாழ்க்கைகளை குறித்து உனக்கு எத்தனையோ 1000 திட்டங்கள் உனக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நான் இதை செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் அதை செய்ய வேண்டும், நான் அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும், அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும். நல்லதுதான். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னுடைய நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள்வாயா? என்னுடைய நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள்வாயா? என்னுடைய நுகத்தை உன்மேல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டியதெல்லாம் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். என்னுடைய வழி அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழி. நான் போக விரும்ப 1000 வழிகள் எனக்கு முன்பாக திறந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய நுகத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு நீர் காட்டும் வழியிலே, நீர் என்னை நடத்தும் வழியிலே நான் போவேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். என்னுடைய நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள்வாயா? நீ கண்ட்ரோல் இல்லாதவனை போல, திரிந்து அலைந்து திரிகிறவனை போல நீ நடக்கிறவனாய் இருக்காது. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள், நான் உன்னை வழி நடத்துவேன். 3ஆவதாக அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. நீ வருவாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். சில நேரங்களில் நாம் எல்லாம் கற்று தேர்ந்த பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டேங்க, அட்டை டு அட்டை எனக்கு 10 வாட்டி படிச்சுட்டேங்க, எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்துல கற்றுக்கொள்ள வருவாயா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வருவாயா? மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நான் சொல்லுகிறேன், நாம் கற்றுக்கொள்ளாத இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நான் கற்றாயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. டீச் மீ ஓ காட். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், டீச் மீ யோர் வேஸ் ஓ காட். ஆண்டவரே, என்னுடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. பி மை டீச்சர் ஓ காட். என்னுடைய டீச்சராக நீங்கள் மாறுங்க. நீங்கள் ஒரு சாந்தமும் அமைதலும் உள்ள நேசராக இருக்கிறீர், டீச்சராக இருக்கிறீர், போதகராக இருக்கிறீர். எனக்கு கற்றுத்தாங்கப்பா. நான் கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சாந்தத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மனத்தாழ்மையை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும். நான் இந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படிவேன் என்றால் அவர் சொன்னது போல ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருவோமா? அவரிடத்தில் வருவோமா? கம் ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர். நம்ம இருக்கிற விதமாக அவரிடத்தில் வருவோம். ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறேன், ரட்சிக்கப்பட வருகிறேன் ஆண்டவரே. சீஷத்துவத்திற்கு நான் வருகிறேன், ஒரு உண்மையான சீஷனாய் மாற வருகிறேன், உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வருகிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தாரும் தேவா, கழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல்
என்னை கைவிடாதிருந்தாரா, என்ன நன்மை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனீந்திடுமே. ஆமென். உமக்காக ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பாதம் ஹல்லேலூயா. கிருபை நீரை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்தர் நீரல்ல. மன வேண்டுதல் கேட்டிடும் ஆண்டவரே. ஆமாப்பா. மனம் மாற மாந்தர் நீரல்ல. எங்களுடைய மன வேண்டுதலை கேட்டிடும் ஆண்டவரே. கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன். இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன். இயேசுவே உம்மை அண்டிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். திருப்பாதம் திருப்பாதம் நம் ஹல்லேலூயா ஜீசஸ். கிருபை நீரை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகம் என்னை நோக்கி கூப்பிடு என்று என்னை நோக்கி கூப்பிடு என்று என்னால் துன்ப நேரத்தில் நீராட்டீரும். ஹல்லேலூயா. Yes, Jesus. இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார். உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுவோமா? உம்முடைய திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்தில் கடைசியாய் சொல்வோம். இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தரும் தேவா. உம்மிடத்திலே மாத்திரம்தான் எங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேறு ஒன்றும் கிடைக்காதப்பா. களைப்போடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பாரத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவுக்கு இந்த காலை வேளையிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கு
இருக்கட்டும் என்று சொல்லுவோமா? Hallelujah Jesus. சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சுகமாய் தங்கிடுவேன். கரங்களை உயர்த்தி திருப்பாதம் நம்பி வர முடியுமா? ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வருத்தத்தோடு பாரத்தோடு டயர்டா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் நான் வருகிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே எனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். என்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் நீர் தானப்பா. உம்முடைய சமூகத்திலே எனக்கு இளைப்பாறுதல் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பி வருவாயா? நம்பி வருவாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல், உங்களுடைய ஆத்துமாவுக்கு இன்றைக்கு இளைப்பாறுதல் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வருவீர்களா? அவரிடத்திலே வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் அவரிடத்துல வரும்போது உன்னுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை எடுத்து போட்டு தன்னுடைய நுகத்தை உன்மேலே வைப்பார். ஹல்லேலூயா. நேரான பாதையிலே உன்னை நடத்துவார். நீ செய்ய வேண்டியது என்ன என்று உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே, நான் வருகிறேன் என்று சொல்லுவோமா? அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க நான் வருகிறேன் என்று சொல்லுவோமா? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் காலை வேளையில் சொல்லலாம், ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரும்போது எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இல்லை, ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், பரலோகத்துக்கு போனால் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு, நம்முடைய ஆத்மாவுக்கு ரெஸ்ட்டே இல்லை, இந்த பாரத்தை சுமந்துட்டே தான் நம்ம பரலோகம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறார், இன்று நீ அவரிடத்துல வருவாய் என்றால், அவருடைய சமூகத்திற்கு நீ வருவாய் என்றால், அவர் இன்றைக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தர விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில் நீ இறக்கி வை. இன்றைக்கு cast all your burdens on him because he cares for you. Hallelujah. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய டயர்ட்னஸை, உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ரெஸ்ட்டை தாங்க ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ரெஸ்ட்டை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இனி நான் உம்மோடு நான் நுகத்தை சுமக்க போகிறேன் ஆண்டவரே. இனி நான் உம்மோடு கற்றுக்கொள்ள போகிறேன். இனி நான் உமக்கு பின்னே போக போகிறேன் ஆண்டவரே. இனி நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறப்போகிறேன். இனி நான் ஒரு சீஷனாய் மாறப்போகிறேன் ஆண்டவரே. I am coming Lord, I am coming என்று சொல்லுங்க. நான் வரேன் ஆண்டவரே. இனி நான் உட்கார போகிறதில்லை, நான் வருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேறட்டும் அப்பா. எங்களை படைக்கிறோம், குயவன் கையிலே களிமண்ணை போல படைக்க வருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை போல மாற்றுங்கப்பா. நீர் கொடுக்கிற அழைப்பை கேட்டு நாங்கள் வருகிறோம். கடினப்படுத்தலை ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தலை ஆண்டவரே.
நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இளைப்பாறுதலை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அனுபவிக்கத்தக்கதாய், ஒரு ரெஸ்டை அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தாவே, அவர்கள் அலசடிப்பட்டதும் ஆத்மாவிலே வேதனையை சுமந்து கொண்டிருந்ததும் போதும் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரப்பட்டு ஆண்டவரே டயர்டானது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே ஒரு இளைப்பாறுதல் அப்பா, இளைப்பாறுதல், உம்முடைய பாதத்திலே உள்ள இளைப்பாறுதல் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்று அனுபவிப்பார்களாக. உம்முடைய அன்பான சகோதரிகள் இந்த மத்தியான வேளையிலே தானே உம்முடைய ஆறுதலை, உம்முடைய இளைப்பாறுதலை பெற்று அனுபவிப்பார்களாக ஆண்டவரே. ஒரு உண்மையான விடுதலையை பெற்று அனுபவிப்பார்களாக ஆண்டவரே. தாழ்த்தி வெறுமையாக்கி கொண்டு உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எந்தன் தஞ்சம் சுகமாய் கரங்களை உயர்த்தி